திரு குபேந்திரன், ஒருங்கிணைப்பை நோக்கி திரு இபிஎஸ் நகர வேண்டிய இடத்திற்கு தள்ளிட்டாரா திரு செங்கோட்டையன்? அண்ணன் மணி சொன்னது போல இந்த கெடு பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ ஏற்கனவே தன்னை ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி கருதி கொண்டிருக்கிறார். அப்படி செயல்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார். இப்போ 10 நாள் நீங்கள் கெடு விதித்தால் அதுக்கு அடிபணிந்து விட்டால் அவருக்கு ஒரு சறுக்கல் ஏற்படும். அப்புறம் ஆளாளுக்கு கெடு விதிப்பாங்க. இது ரொம்ப சிக்கலான போகும். அப்புறம் என் மாவட்டத்தில் இன்னார் தான் கேண்டிடேட் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போவே லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சவங்க சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ அவருக்கு ரொம்ப நெருக்கடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் பின்னால் யார் இருப்பது தான் முக்கியமான விவாதம். நீங்கள் செங்கோட்டையின் பின்னால் யார் இருப்பது? ஒரு 10 நாளைக்கு முன்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் சந்திக்கிறார் சைதை துரைசாமியோடு போய். அதன் பிறகு சைதை துரைசாமி கோயம்புத்தூரில் போய் சந்திக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு செக்மேட் உள்ளே இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்கள்? அதாவது அவர் ஆளுமை மிக்க தலைவராக மாறிவிட்டால் வெற்றி பெற்ற பிறகு பாஜக எப்படி டீல் பண்ணுவார்? என்ன அவர் என்ன சொன்னார்னா, இதுவரை அமித்ஷா பேசுகிற கூட்டத்தில் பேட்டியில் எடப்பாடி முதலமைச்சர்ன்றது வரல. சமீபத்தில் நடந்த நெல்லையில் நடந்த பூத் கமிட்டி கூட்டத்திலும் அவர் பேர் சொல்லலன்னு சொல்றாங்க. வெளியே அப்படிதான் வருது செய்தி. அப்போ எங்களுடைய ஆட்சி அதிமுக தான் நடத்தும், அதில் யாருக்கும் பங்கு இல்லைன்னு சொல்லி முதல் நாள் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு இருக்கார். அப்போ இவர் எப்படி டீல் பண்றது? ஸோ உள்ள ஒரு செக்மேட் இருக்கணும். இப்போ உண்மையிலே மணியனை சொன்ன மாதிரி ஓபிஎஸ் மட்டும்தான் பாக்கி. ஏன்னா டிடிவிக்கு அப்படி இல்லை. ஆனால் இதில் பலமும் பலவீனம் ரெண்டுமே ஒருத்தருக்கு ப்ளஸ் மைனஸ் அதுவாக தான் இருக்கும். இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறார்னா, தென் மாவட்டத்தில் மட்டுமல்ல மற்ற டெல்டாவில் சேர்த்து 23 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள் திமுக வெற்றி பெற செய்தது. இல்லைன்னா ஒருவேளை அது 2021 அங்கே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் நெருக்கடி இருந்திருக்கும் திமுகவுக்கு. இல்லை, இன்னும் கூடுதல் தொகுதிகளை அதிமுக ஜெயிச்சிருக்கலாம். ஸோ ஏற்கனவே ஒரு 60 தொகுதிக்கு மேல் அதிமுக வெற்றி பெறும்போது இந்த 23 சேர்ந்திருந்தா திமுகவுக்கு உச்சபட்ச நெருக்கடி. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி மீறி இத்தனை வெற்றியானு திமுக தவித்து போயிருக்கும். ஸோ இந்த உண்மையெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்னா, இவங்களெல்லாம் உள்ள விட்டா நமக்கு ஆபத்துன்னு நினைக்கிறதே தவறு. நீங்க பொதுச் செயலாளர் நீங்க தான், எதிர்கட்சி தலைவர் நீங்க தான். ஜெயித்த பிறகு எப்படி நீங்க மற்றவங்களை டீல் பண்ணீங்களோ அதே மாதிரி டீல் பண்ணிடணும். ஒரு வெற்றிக்கு தொடர் தோல்வி, இந்த தோல்விக்கு பிறகு நீங்க கட்சி மட்டும் எங்கிட்ட இருந்தா போதும், பொதுச் செயலாளர் மட்டும் இருந்தா போதும் நினைப்பது மிகப்பெரிய தவறு. நீங்க வெற்றி பெற்ற பிறகு எப்படி வேணா டீல் பண்ணிக்கலாம். ஆனால் இல்ல இவங்களை உள்ள விட்டா இவங்களை ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஓனர்ஷிப்பை எல்லாரும் எடுத்துப்பாங்கல்ல, வெற்றிக்கான ஓனர்ஷிப்பை ஓபிஎஸ் எடுத்துப்பாரு, சசிகலா எடுத்துப்பாங்க, திரு டிடிவி எடுத்துருப்பாங்கன்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல. இல்லை, நீங்கள் டிடிவி சசிகலா சொன்ன மாதிரி வர்றது கஷ்டம். டிடிவியும் ஓபிஎஸ் உள்ளே ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் உள்ளே வந்தாங்கன்னா, டிடிவி இவர் பெயரை சொல்லி அழைத்தவர், இவர் சாருன்னு சொல்லி அழைத்தவர். ஸோ இப்போ எந்த இடத்துல இப்போ டீல் பண்ண முடியும்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கட்சி அமைப்பில் இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசனும் நத்தம் 2 பேர் தான் இன்னைக்கு தேதி. இவர் மற்றவங்க எல்லாம் விட மற்றவர் 89 எம்எல்ஏ 91 எம்பி எல்லாரும் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால இவங்க உள்ள வந்தால், தன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உள்ளே வந்தால் தனக்கு நெருக்கடின்னு நினைக்கிறார். அது பலவீனமாக கூட போய்விடும் நினைக்கிறார். இது தவறு. நீங்க ஏகபோகமா கட்சி உங்ககிட்ட வந்த பிறகு நீங்க எப்படி டீல் பண்ண, என்ன தினகரன் சொல்லணும், என்ன பன்னீர்செல்வம் கூப்பிடணும். இப்போ நீங்க ஏன் நான் அவர்கிட்ட சொன்னேன்னா, செங்கோட்டையன் 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு தேதி குறிக்கிறார். தேதி குறித்தவுடன் நீங்கள் அன்னைக்கே வண்டி எடுத்துக்கிட்டு எடப்பாடியிலேருந்து வண்டி எடுத்து 40 நிமிஷம் 30 நிமிஷத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போக முடியும். வாங்கினே என்ன கூப்பிடு, என்ன பேசணும், வாங்க மீடியா கூப்பிட்டு வந்துருக்கேன், நானே கூப்பிட்டு வந்திருக்கேன், பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா செங்கோட்டையை பேசியிருக்க மாட்டார். இப்போ தேவையில்லாமல் ஒரு கெடு விதித்த பிறகு இவருக்கு இன்னும் நெருக்கடி. இல்லை சார், இதுக்கு முன்பே பேசலையே. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துடைய பாராட்டு விழா தொடர்பான நிகழ்வில் முன்னாள் முதல்வர்கள் படம்லாம் இல்லைன்னு அவர் சர்ச்சையை கிளப்பின போதே 2 பேருக்குமான இடைவெளி அதிகரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பேசல, அவரை சமாதானப்படுத்தவும் இல்லை, சட்டமன்றத்திலையும் பெரிதா அவங்க 2 பேருக்குமான உறவு மேம்பட்டதாக தெரியல. அப்போதிலிருந்தே அந்த உறவு சீர்கெட்டு தானே போச்சு. மீண்டும் மீண்டும் செங்கோட்டையனை சமாதானப்படுத்தணும் இடத்துக்கு எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி நகர்வார்? அதான் சொன்னேன். இப்போ கண்டிப்பாக இவரை விட சீனியர், பெட்டர் சீனியர், பெஸ்ட் சீனியர் 77 எம்எல்ஏ. இன்னும் சொல்ல போனா முத்துசாமி கூட 80 தான். முத்துசாமி ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட செயலர் மீறி கோல வச்சினார். அது எம்ஜிஆர் அரசியல். ஆனால் 89 ஜெயலலிதா வந்த பிறகு செங்கோட்டையன் உயர விட்டார். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அரவணைக்கணும்? நீங்க எதிரியாக இருந்தாலும் அவரே சொன்னார்ல,
எஸ்டிஎஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, காளிமுத்து எப்படி ஹேண்டில் பண்ணாரு, இதெல்லாம் உதாரணம் இருக்குல்ல. மணி சார் சொன்னாரு எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ திரு எடப்பாடி இல்லைன்னு தானே அவர் சொல்றாரு. அது இல்ல, உண்மைதான். அதுக்காக நீங்க பொதுச்செயலாளர் பதவி அடைய வேண்டும் என்று நீங்க 10 மாவட்டத்தில் தீர்மானம் பண்ணணும், 10 மாவட்டத்தில் முன்மொழியணும், இதெல்லாம் வழிமொழின்னு சொன்னீங்கல்ல. இப்படி எப்படி டிசைட் பண்ணீங்க? நீங்க எப்படி அப்பரண்ட் எடுத்தீங்க? அந்த அப்பரண்ட் எடுக்க வேண்டியதுதான். செங்கோட்டையனை நீங்கள் உங்களை பாக்கெட்ல வச்சுக்க முடியல, அப்புறம் யாரையுமே வச்சுக்க முடியாது. சரி, நான் இப்படி கேட்கிறேன், பாக்கெட்ல வச்சுக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதுக்கப்புறம் திரு குருமூர்த்தி திரு சைதை துரைசாமி 2 பேரோடு திரு செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தினார். திரு சைதை துரைசாமி தனியா செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி திரு செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். இப்படி அதிமுகக்குள்ளேயே தனக்கு எதிர்நிலையில ஒருத்தரை இருக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்தோ பாஜக சார்பு நிலையில உள்ளவங்களோ விரும்புறாங்கன்னு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதியா தெரிஞ்சா பாக்கெட்ல வச்சுக்க வேண்டிய திரு செங்கோட்டையனை வெளியே எடுத்து போட்டார்னா அந்த பிரச்சனை தீந்துரும்ல, முற்றிலுமா தீந்துரும்ல. ஏன் செங்கோட்டையனை உள்ள வச்சுக்கிட்டு முரண்பாடோடய அவர் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு? அப்ப இன்னும் வலிமையான தலைவரா மாறிடுவார்ல? இல்லைங்க, ஏற்கனவே அதிமுக ஒரு பலமற்ற கட்சி போல தோற்றமளிக்கிறது. நீங்க தென் மாவட்டத்தில் ஜாதி ரீதியான வாக்குகள் இன்னைக்கு இவங்களுக்கு பெரிய ஓட்டை. இப்போ யோசித்து பாருங்களேன், நீங்க இந்த மாதிரி சாதாரண அதிமுக தொண்டன் என்ன மனநிலை இருப்பான்னா, இவங்க செங்கோட்டையன் இன்னைக்கு ஹீரோவா இருப்பார். அதிமுக தொண்டன் மனநிலையை பார்க்கும்போது தனிமரம் தானே சொல்றாரு இன்னைக்கு. இல்ல என்னன்னா, இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்தா அதிமுக நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு செங்கோட்டையன் ஒரு நன்மைக்காக சொல்கிறார். கட்சி நன்மை கருதி செங்கோட்டையன் சொல்வதை அதிமுக தொண்டன் மனப்பான்மையில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் எடப்பாடியை ஆதரிப்பார்கள், செங்கோட்டையன் எதிராக பேசினார்னு. ஆனா மற்ற 3 மண்டலங்கள், வடமண்டலம், டெல்டா, மத்திய மண்டலம், தென் மண்டலம், இந்த 3 மண்டலத்திலும் அதிமுக தொண்டன் மனநிலை எப்படி இருக்கும்? இங்கெல்லாம் ஜெயிக்கணும். ஒன்றும் வேண்டாங்க, எடப்பாடிக்கு எதிராக என்னைக்கா வைத்திலிங்கம் கொடி பிடிச்சாரா? ஓபிஎஸ் அணியில் இருக்காரு. என்னைக்காவது எடப்பாடிக்கு எதிராக கொடி பிடிச்சாரா? வேலுமணிக்கும் அங்க இருக்கிற வைத்திலிங்கத்துக்கும் தகராறு, அதன் காரணமாக வைத்திலிங்கம் பிரிந்து போய் நிற்கிறார். அந்த பிரச்சனையை கூட தீர்க்க முடியவில்லை என்றால், இப்ப செங்கோட்டையின் பிரச்சனை விட்டுருங்க, வைத்திலிங்கம் பிரச்சனை கூட தீர்க்க முடியவில்லை என்றால் நீங்க எப்படி தலைவராக இருக்க முடியும்? இல்ல சார், தொண்டர்கள் திரு செங்கோட்டையனை ரொம்ப உயர்வா பார்ப்பாங்க, ஒன்றிணையணும்னு நினைக்கிறாரேன்னு பார்ப்பாங்கலாம் சொல்றீங்க. திருமிகு சசிகலா இதே தானே சொல்றாங்க, திரு ஓபிஎஸ் இதே தானே சொல்றாரு. அப்போதெல்லாம் பெருமளவு தொண்டர்கள் அவங்க பக்கம் ஒன்றும் போகல, அவங்கெல்லாம் சொல்றது தானே திரு செங்கோட்டையன் சொல்றாரு. இப்போ இல்ல, அதாவது இந்த நிமிடம் வரை செங்கோட்டையின் பின்னாடி இருக்குது பாஜக. நான் குற்றம் சாட்டிட்டேன், செங்கோட்டையின் செய்வது சரியா தப்பான்றது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் கட்சி நன்மை கருதி சொல்லும் போது அது வேற மாதிரி எடுப்படும். நீங்க சசிகலா சொல்றது ஏத்துக்க முடியாது. காரணம், அதிமுக ரத்தம் செங்கோட்டையின் உடம்பில் ஓடுகிறது என்றால் கூவத்தூரில் செங்கோட்டையின் உடம்பில் ஓடியது என்ன? ஏன் அவர் அன்னைக்கு நீங்க முன்னிறுத்தல? இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா சசிகலா ஸ்டேட்மெண்ட்டோ, நயனார் ஸ்டேட்மெண்ட்டோ, டிடிவி ஸ்டேட்மெண்ட்டோ, ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டோ அல்ல, அதிமுக தொண்டன் என்ன நினைப்பான்னு தான் நான் சொல்றேன். ஓகே மணி சார், திரு செங்கோட்டையன் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் மனதில் கொஞ்சம் உயர்ந்து நிற்பாரு, எல்லாரும் ஒன்றிணையணும், அதன் மூலமா வெற்றி பெறணும்னு தானே அவர் சொல்றாருன்னா, இப்போ இந்த இடத்துல சிக்கல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தானே. அவர் தானே வேணான்னு சொல்றாரு, கட்சி தோக்கணும்னு அவரே நினைக்கிறாரான்னு தானே தொண்டர்கள் வருத்தப்படுவாங்க. டெம்பரரியாரு அது இப்பொழுதைக்கு அது அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் உயர்ந்து நிற்கிறாரு. இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்றாரு. முதன்முறையாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை புதியதாக ஒருத்தர் சொல்றாரு. என்றைக்குமே தலைமைக்கு எதிராக குரல் எழுப்பாதவர் செங்கோட்டையன். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். 72 கட்சி ஆரம்பிச்சப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதன் பிறகு 2 மாதங்கள் ஓபிஎஸ், அதற்கு பிறகு ஒரு 12 நாட்கள் சசிகலா, அதற்கு பிறகு 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக யார் தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விசுவாசமாக இருப்பார். அவர் தலைமைக்கு எதிராக குரல் எழுப்பினதே கிடையாது. இன்னைக்கு அவரே பேசுறார். அதனால இன்னைக்கு அந்த தொண்டர்கள் மத்தியில் அவர் அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம். பட் எடப்பாடி அதை நிராகரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு நிராகரிக்க தான் போறாரு. ஒரு நாள் பேசு பொருள், அவ்வளவுதானா? ஒரு நாள் பேசு பொருள் நான் குறைச்சு மதிப்பிட விரும்பல. அடுத்தடுத்த கட்டங்களில் இது எப்படி மேல பில்டப் ஆக போகுது. ரெட்டையில என்ற சிம்பலை கையில வச்சிருக்கவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இதையும் மறந்து விட்டு நம்ம பேசக்கூடாது. இல்ல என்ன இருக்கு அதுக்குள்ள, இந்த செய்திக்குள்ள? ஆமாங்க, இப்ப சிம்பல் உங்ககிட்ட இல்லைன்னா அபிஷியல் ஏடிஎம்கே யாரும் அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க. இப்ப ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜகவும் விரும்புது, அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரா? அதாவது அவருக்கு நிர்பந்தம் அதிகரிக்கும் கார்த்திகேயன், அதுல மாற்று கருத்து. அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்ன்ற அந்த பிரஷர் அதிகரிக்கும் என்பது உண்மை. ஆனா அவரோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது. இப்ப ஒரு அச்சம் தானே காரணம். அதாவது அதிமுக ஒருங்கிணைவது அதிமுகவுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லதானா? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. நம்ம தான் பேசணும். ஆமா, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லதானா?